விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திப்பதற்காக பரந்தூர் வந்தடைந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய். பொடவூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தாவேக தலைவர் தளபதி விஜய் பரந்தூர் வந்தடைந்தார். தனியார் மண்டபத்தில் தொண்டர்கள் தளபதி விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மத்தியில் பேசிய தளபதி விஜய், கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கும் மேலாக உங்க மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் போராட்டத்தை பற்றி ராகுல் என்ற சிறுவன் பேசியதை கேட்டேன். அந்த குழந்தையின் பேச்சு மனதை ஏதோ செய்தது. உடனே உங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என தோன்றியது. உங்களுடன் பேச வேண்டும் என தோன்றியது. உங்கள் எல்லோருடனும் நான் நிற்பேன், தொடர்ந்து நிற்பேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் மிக முக்கியமானவர்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள். அதுபோல்தான் நம் நாட்டிற்கும் மிக முக்கியமானவர்கள் உங்களை போன்ற விவசாயிகள். உங்களை போன்ற விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு என் பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற முடிவுடன் இருந்தேன். உங்களது வீட்டில் இருக்கும் மகனாக என் கள அரசியல் பயணம் உங்கள் ஆசீர்வாதத்துடன் இங்கிருந்து தொடங்குகிறது. இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வர பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார் தலைவர் விஜய். நேற்று டெல்லி சென்று சந்தித்து வழங்கியுள்ளார். ஏறக்குறைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் தலைவர் விஜய். ஒவ்வொரு வருடமும் மழை காலத்தில் சென்னை தத்தளிக்கிறது. சமீபத்தில் நடத்தப்பட்ட அரசியல் ஆய்வில் சென்னையில் ஏற்படும் வெள்ளத்திற்கு காரணம் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலங்களை அழித்ததுதான் காரணம் என சொல்லுகிறது. இப்படி ஒரு சூழலில் 90% விவசாய நிலங்கள் நீர்நிலைகளை அழித்து பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரும் முடிவை எந்த அரசு எடுத்தாலும் அது மக்கள் விரோத அரசாக தான் இருக்கும். அரிட்டப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனால் அதே நிலைப்பாட்டை தானே இங்கு பரந்தூர் பிரச்சனையிலும் எடுத்திருக்க வேண்டும். எப்படி அரிட்டப்பட்டி மக்கள் நம் மக்களோ அப்படித்தானே பரந்தூர் மக்களும் நம் மக்கள். அப்படித்தானே ஒரு அரசு யோசிக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லையே. ஏன் செய்யவில்லை? ஏனெனில் இந்த விமான நிலைய திட்டத்தையும் தாண்டி இத்திட்டத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறது. அதை நம் மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.